Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டான ஒரு பாயாசம் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன். இதை ஏற்கனவே நான் ஆவியில வேக வச்சு தான் எடுத்துர்க்கேன். ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் போல ஆவியில வேக வச்சு எடுத்தா போதும். எடுத்து வச்சிருக்க கூடிய இந்த ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. இத தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல பால் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் ஸ்வீட் கார்ன்னா நான் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா உருகணும்னு நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடியதான இந்த ஸ்வீட் கார்ன் மிக்சரை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. ஏன்னா இதில் பச்சை வாசம் அடிக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி திக்கான பிறகு லைட்டாக இப்போ நம்ம பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாலை பகுதி பகுதியாக தான் சேர்த்துறேன். ஏன்னா இது கலர கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து விட்டுருக்கேன். ஸோ பால் கொதிச்சோடனே இந்த மாதிரி அழகாக லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஸ்வீட் கார்னில் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் சர்க்கரை 3 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூடவோ குறைவோ சேர்த்திக்கோங்க. ஸோ சர்க்கரை சேர்த்தியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துன சர்க்கரைலாம் கரையட்டும். இது லைட்டாக கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம ஸ்வீட் கார்ன் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதனால ரொம்ப சுலபமாக இந்த பாயாசம் செஞ்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சுகர் போட்டு தான் செஞ்சுருக்கோம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட பயன்படுத்தி செய்யலாம். ஸோ அப்படி செஞ்சாலுமே இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சோடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நட்ஸ் சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி பாதாமும் கேஷ்யூநட்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் கார்ன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.